அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை பார்த்து கண்ணீர் விட்டு ஒரு மனிதனை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு நாள் ஒரு மனிதன் மதீனாவுக்கு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் அவரின் உள்ளத்தில். அவர் மஸ்ஜிதுன் நபவியின் அருகில் வந்து நபி அவர்களின் வீடு இருந்த இடத்தை பார்த்தார். அது அரண்மனை அல்ல, பெரிய மாளிகை அல்ல, தங்க அலங்காரம் எதுவும் இல்லை. சிறிய அறை, மண் சுவர், பனை இலை கூரை. அதை பார்த்த அந்த மனிதனின் கண்கள் தானாகவே கலங்கின. அவர் மனதில் ஓர் எண்ணம் எழுந்தது. இந்த உலகத்தின் தலைவராக இருந்த நபி இப்படி ஒரு எளிய வீட்டில் வாழ்ந்தாரா? அவர் கண்ணீருடன் சொன்னார், என்னிடம் இன்று வீடு, வசதி, ஆடம்பரம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் என் இதயத்தில் நிம்மதி இல்லை. ஆனால் உலகம் முழுவதையும் மாற்றிய நபி இந்த சிறிய வீட்டில் வாழ்ந்து முழு மனித குலத்திற்கும் வழிகாட்டினாரே. அந்த மனிதன் அழுதபடியே துஆ செய்தார். யா அல்லாஹ், நபி அவர்களின் எளிமையையும் திருப்தியையும் என் வாழ்க்கையிலும் கொடு. அந்த நாளிலிருந்து அவரின் வாழ்க்கை மாறியது. வசதியை குறைத்தார், நன்றி அதிகரித்தார். நபி அவர்களின் சுன்னாவை வாழ்க்கையாக்கினார். பாடம்: நபி அவர்களின் வீடு சிறியது, ஆனால் அவர்களின் வாழ்க்கை மனித குலத்திற்கு